நடிகைகள் சான்ஸ் கிடைக்கிறதுக்காக நிறைய டைரக்டர்ஸ் நடிகர்கள் கிட்ட, ப்ரொடியூசர் கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து நடிக்கிறதுக்கே வந்து வாய்ப்பே வாங்குவாங்க. சாதாரணமாலாம் இந்த சினி ஃபீல்டில் வந்து உள்ளார நுழைஞ்சிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காசிப்ஸ் நிறைய வரும். அதை வந்து உண்மையாக்குற மாதிரி சில வீடியோக்கள் வந்து வெளியே வரும். அந்த வகையில் ஸ்ருதி நாராயணனோட அந்தரங்க வீடியோக்கள் வந்து வெளியாகி ஓவர் நைட்லேயே வந்து வைரல் ஆனாங்க. இதை வந்து நிறைய இதை பார்க்குற எல்லா ஆண்களுமே வந்து சோஷியல் மீடியாவை பொறுத்தளவு அப்படியே ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம ஃபேஸ்புக்கே பார்க்குறோம் அப்படின்னா புள்ளி மட்டும் வைப்பாங்க. புள்ளி வச்சா யாரெல்லாம் புள்ளி வைக்கிறீங்களோ அந்த கமெண்ட் பாக்ஸில் நான் அந்த வீடியோவை என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி என்னவோ பெரிய விடுதலை போராட்ட வீடியோ தாங்கிட்ட இருக்கிற மாதிரி ஆம்பளைங்க வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் கிடைச்சா மட்டும் என்கிட்ட இந்த ஆபாச வீடியோ இருக்குது, அந்தரங்க வீடியோ இருக்குது, நீங்கள் புள்ளி வைங்க, நீங்கள் புள்ளி வச்சா நான் குளமே போட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜில் நான் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்றேன்னு சொல்லி பெருமையாக வந்து இதை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஒரு பொண்ணோட தனிப்பட்ட விஷயம் வந்து வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆம்பளையும் வந்து அதை பார்க்காமலோ இல்லை அதை ஷேர் பண்ணாமலோ இருக்கவே மாட்டாங்க. பார்க்குறதோடு இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் பார்த்து சந்தோஷப்படணும்னு அதை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஐயோ பாவம், ஒரு பொண்ணுக்கு வந்து இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து எந்த ஆம்பளையும் வந்து அந்த பொண்ணை நினச்சி பாவப்படவே மாட்டாங்க. ஒரு நடிகை, அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயம், அவங்க செஞ்சது கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. எப்படியோ வந்து அப்படியே பேசி இன்னைய வரைக்குமே வந்து அந்த பொண்ணை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது அந்த பொண்ணு தொழிலுக்காக பண்ணுச்சு, சரி தப்புன்றதை நம்ம சொல்கிறத விட ரொம்ப எவ்வளோ கேவலமாக பேசணுமோ பேசி நம்ம முடிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு கல்யாணம் ஆன மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் அந்த நடிகை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே போயிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து யூஸ்வலாக இன்னுமே அந்த பொண்ணு லாக் பண்ணி தான் வச்சுருக்கா. பட் கமெண்ட் பாக்ஸ் வந்து லாக் பண்ணாமல் விட்டது பாடுறா, ஃபஸ்ட் நைட் வீடியோலாம் வெளியில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆபாசமாக, இவன் தான் அந்த பாவப்பட்ட ஜென்மமா, நீலாம் எதுக்குடா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி நிறைய ரொம்ப எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ வந்து பேசி கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கா. ஆக்சுவலி அந்த கல்யாணம் வந்து சிறகடிக்க ஆசை சீரியலோட ஷூட்டிங் தான், அது உண்மையான கல்யாணம் கிடையாது. சப்போஸ் உண்மையான கல்யாணமாக இருந்தால் இதை விடவே வந்து கேவலமாக திட்டுவாங்க போல். அப்போ இந்த மாதிரி பொண்ணுங்களாம் வந்து கடைசி வரைக்கும் வந்து கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு இந்த ஆண்கள்லாம் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. இவங்க போடுற கமெண்ட்ஸை பார்த்தாலே கல்யாணம் பண்ணிக்கிற பையனே வந்து டைவர்ஸ் பண்ணிடுவான் போல். ஒருவேளை உண்மையான கல்யாணமாக இருந்தால் இதுதான் வந்து நிதர்சனமாக நடக்கும். ஸோ எது எப்படியோ ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு கெட்ட விஷயங்கள்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா நம்ம மனசார வாழ்த்தாட்டினா கூட இது மாதிரி அவங்க வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போடக்கூடாது. இவளை தான் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோமே, நீ என்னத்தை புதுசாக பார்க்க போகிற அப்படின்ற மாதிரியெல்லாம் கொச்சையாக வந்து நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணு சான்ஸ்க்காக பண்ணுச்சு அப்படின்னா அது சரின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலே நான் வந்து சொல்லலை. அது பண்ணது தப்பாக இருந்தாலுமே எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ பேசியாச்சுங்கும்போது, ஒரு சப்போஸ் சீரியஸாக இப்போ ஒரு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா இந்த அளவு ஆம்பளைங்க தான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்களே. பொம்பளைங்க யாருமே வந்து உனக்கெல்லாம் கல்யாணம் தேவையான்ற மாதிரி கமெண்ட் போடவே இல்லை. கமெண்ட் பண்ணது எல்லாமே வந்து ஆம்பளைங்க தான் வந்து கமெண்ட் பண்ணாங்க. ரொம்ப கேவலமாக கமெண்ட்ஸ் வரவும் இன்ஸ்டாகிராமில் இந்த நடிகை வந்து கமெண்ட் பாக்ஸே லாக் பண்ணுற அளவுக்கு லாக் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருந்தால் இப்படி தான் நம்ம வந்து கமெண்ட் பண்ணுவோமான்னு ஒவ்வொரு ஆம்பளைங்களும் வந்து தயவு செஞ்சு யோசிங்க. ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பொண்ணோட அந்தரங்க வீடியோ வருது அப்படின்னா நீங்கள் ஆதங்கத்தில் ஏதோ ஒன்று அந்த டைமில் நீங்கள் பேசினாலும் அதோடு விட்டுறணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் நீங்கள் இதையே வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல லைஃப் அமையுமா சொல்லுங்கள்? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து அவளோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நுழைஞ்சு தான் கெடுக்கணும்னு இல்லை. இப்படி கமெண்ட்ஸ் வழியாகவுமே வந்து அவங்க லைஃப் வந்து பாதிக்கிற அளவுக்கு இருக்குது உங்களோட கமெண்ட்ஸ். ஸோ தயவு செஞ்சு இளைஞர்கள்லாம் கொஞ்சமாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதுவும் ஒரு பொண்ணுக்கு நடக்குது அப்படின்னா, நம்ம வீட்டில் அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்தால் நம்ம இப்படியெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணுவோமான்றதை மைண்டில் எடுத்துக்கோங்க. நம்ம பிஹேவியர்ஸ் எப்போவுமே வந்து ஒரு பொண்ணையோ இல்லை அடுத்தவங்க வாழ்க்கை ஆணோ பெண்ணோ யாரோட லைஃப்பையும் வந்து பாதிக்காத அளவுக்கு நான் வந்து நம்மளோட பிஹேவியர்ஸ் வந்து இருக்கணும். சோஷியல் மீடியா தானே, எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் கமெண்ட் பண்ணலான்னு மட்டும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அவங்களையுமே வந்து ஸ்ட்ரெஸ்க்கு ரொம்ப வந்து உள்ளாக்கும், அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை ரொம்பவே வந்து பாதிக்குங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எதை வேணாலும் கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து டிப்ரெஷனில் ஒரு சில யூடியூபர்ஸ் அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்ட நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணு தப்பு பண்ணி இருக்கலாம், அதையே லைஃப் லாங் வந்து சொல்லி காமிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடூரமான மனநிலை. ஸோ உங்கள் வீட்டில் வந்து பொண்ணுங்க இருந்தால் இப்படி தான் இருக்குமா, இல்லை உங்கள் வீட்டு பொண்ணுக்கு இப்படி நடந்தால் இதை நீங்கள் வந்து ஏற்றுப்பீங்களா அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு மனுஷ குணம் அப்படிங்கிறது தன்னை போல் பிறரை நேசி. எப்போவுமே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நமக்கு நடந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் யாருக்காக இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கணும். இதுதான் வந்து ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான குணங்கிறது இதுதான். இன்னைய வரைக்குமே வந்து இந்த ஜோதிகா ஸ்மைல்னு போட்டு கமெண்ட் போடுறதுனால அந்த பொண்ணு கமெண்ட் பாக்ஸே வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. அந்த அளவு தினசரி வந்து கமெண்ட்ஸ் போட்டு குத்தி காட்டுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் செஞ்சதையே சொல்லி
காமிச்சா உங்களுக்கு எப்படி வலிக்கும், அதை நம்ம வந்து யோசிக்கணும். இப்போவும் நான் வந்து ஸ்ருதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஸோ சினிமா வாய்ப்புக்காக இப்படி ஒரு செயலை பண்ணது நான் சரின்னு சொல்ல வரல. அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோஸ் கீழே உங்களோட முதலிரவு வீடியோக்கள்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவும் எனக்கு இந்த வீடியோவை போடணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து போட்டேன். மற்றபடி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டானா அந்த பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் நிம்மதியாகவே இருக்கவே முடியாது, இருக்கக்கூடாது. அதுவும் முக்கியமாக சோஷியல் மீடியாவில் வந்து நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்ற முடிவு கட்டி தான் கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க போல். இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும். சோஷியல் மீடியாவில் நம்ம இருக்கோம், நம்ம முகம்லாம் யார் எவருனே தெரியாது அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் மாறணும். என்னை பொறுத்தளவு நம்ம யாரோட கண்ணீருக்கும் எந்த வகையிலையும் வந்து காரணமாக இருக்கக்கூடாது. உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் வரணும்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன்.